அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் தற்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் அரசியல் சூறாவளியை சந்தித்து வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக களமிறங்கியுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது அனல் பறக்கும் பிரச்சாரத்தின் மூலம் தொகுதியை தன் பக்கம் ஈர்த்து வருகிறார். இந்த வெற்றி பயணத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அவிநாசி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ அவர்களின் மகனும் திமுக முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான ஆனந்த் அவர்கள் எல் முருகன் அவர்களை நேரில் சந்தித்து தனது முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார். அவிநாசி மண்ணின் பாரம்பரிய அரசியல் செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் இந்த ஆதரவு பாஜகவின் வெற்றி வாய்ப்பை மேலும் பிரகாசமாக்கியுள்ளது. இதற்கு வலு சேர்க்கும் மற்றொரு முக்கிய நிகழ்வாக தமிழக விவசாயிகளின் ஒட்டுமொத்த ஆதரவும் தற்போது டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு சாதகமாக திரும்பியுள்ளது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் 65க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து திமுக அரசுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட போவதாக அறிவித்துள்ள செய்திகள் தேர்தல் களத்தை அதிர வைத்துள்ளன. குறிப்பாக விவசாயிகளை வஞ்சித்த திமுகவிற்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் புகட்ட விவசாயிகள் அனைவரும் ஓரணியில் திரண்டு களப்பணியாற்றி வருகின்றனர். இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கோவையில் நடத்திய பிரம்மாண்ட பிரச்சாரத்திற்கு பிறகு கொங்கு மண்டலம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மாபெரும் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு தமிழக பெண்கள் வரும் தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கவும் தயாராகி விட்டார்கள் என கள நிலவரம் கூறுகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் இதுவரை கண்டிராத அளவிலான ஊழல், போதைப் பொருள் புழக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஆகியவற்றில் சாதாரண மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்தை உலுக்கி வரும் வேளைகள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. அவிநாசி தொகுதி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நோக்கி செல்கிறது.